அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் தங்களுக்கு இதுவரை 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து தொந்தரவு செய்தவர் 5ஆம் இடம் செல்கிறார். ஓரளவு பரவாயில்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்கிறார். 3ஆம் பார்வையாக ரிஷப ராசி உங்களுடைய கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார். மனைவி வழியில் பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை, சிறு சிறு விபத்து உண்டாகலாம். அவசரப்பட்டு திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். எதிர்பாலினத்திலும் எச்சரிக்கை தேவை. 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். லாபஸ்தானம், தொழில் வியாபாரம் லாபம் தரும். இதுவரை தொழிலில் நஷ்டமானவர்களுக்கு லாபம் கிடைக்கும். சிலருக்கு மறு திருமணம் நடைபெறும். சிலருக்கு வேண்டாத சகவாசம், பெண்கள் சகவாசம் உண்டாகும். குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகலாம். உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. 10ஆம் பார்வை தனுசு ராசியை பார்க்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானம், பேச்சில் கவனம் தேவை. 2இல் சனி, நாக்கில் சனி பார்வை. நாக்கில் சனி, வாக்கில் சனி, நிம்மதி இல்லாத நிலை, பல விவகாரங்களில் கவனம், கண் பிரச்சனை, கண் உபாதை வரலாம். 12/7/2025 முதல் 27/11/2025 வரையிலும், 26/7/2026 முதல் 10/12/26 வரை வக்கரம், கஷ்டங்கள் குறையும், பாதகம் குறையும். உடல் ஆரோக்கியம், நல்ல மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சிறப்பு. குடும்பம், பொருளாதாரம் அதிகமாக பேசக்கூடாது. ஈகோவை விட்டு விட வேண்டும். வீடு மனை வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகலாம். பிள்ளைகள் வழியில் சிறு மனக்கவலை உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம், வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அரசியலில் புகழ் பெறுவீர். விவசாயம் பரவாயில்லை. கலைஞர்களுக்கு ஓரளவு நன்மைதான். பெண்களுக்கு தனங்களுக்கு பின் சுபகாரி அமையும். புத்திர பாகியம், இதுவரை குழந்தை பாகியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல குழந்தை பாகியம் உண்டாகும். பொருளாதாரம் சிறப்பு. சிலருக்கு வயிறு உபாதை உண்டாகலாம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9. சிவப்பு கலர், மஞ்சள் கலர் அதிர்ஷ்டம். பவளம் அணியலாம். செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட நாட்கள். தெற்கு திசை தங்களுக்கு. முருகனை தாங்கள் வழிபடலாம். ஆக விருச்சிக ராசினருக்கு இதுவரை அர்த்தாஷ்டம சரியாக இருந்து பலாத பாடுபட்டீர்கள். 7.5 சனியில் பாதி. தற்போது 5ஆம் இடத்துக்கு செல்வதால் ஓரளவு ஒரு 60% பரவாயில்லை. கோவிலுக்கு சென்றால் விநாயகர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீக்கமடைந்திருந்தால் தாங்கள் செய்ய வேண்டியது, சென்னையில் உள்ளவர்கள் பொலிச்சனூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனி பகவானை வழிபடுங்கள். வசதி இருந்தால் காரைக்கால், திருநள்ளாறு சென்று வரலாம். ஆக அனைத்து நன்மைகளும் கிடைக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.